நிறைய நியூஸ்லாம் நிறைய இருக்கு. அம்மா பத்தி எமோஷனல் இருக்கு, லவ் இருக்கு. சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர். வா அல்டிமேட். சூப்பரா இருக்கு படம். ஆல்மோஸ்ட் ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். இருந்தது சார், அவ்வளோதான். வேற நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஒன்றும் பயம்லாம் பெருசாக தெரியல, நல்லா தான் இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஜீவா சார், அர்ஜுன் சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, த்ரில்லர், ஹாரர், சஸ்பென்ஸ். ஸோ நல்ல ஒரு ஆமாம். ஸோ அதனுடைய வெல்னஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ யா, அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாக சொல்லியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாரு. போன படம் பிளாக்கையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே சூப்பர் பெட்டராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவரும் லைக் சித்தா மெடிசன்லாம் எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம எப்படி அழிஞ்சிட்டு வரதெல்லாம் இப்போ இதை பார்த்து கொஞ்சம் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைக் சூப்பராக இருந்துச்சு. ஓவராக நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் சூப்பர் அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. மொத்தமாக ஓவரால் பேக்கேஜ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு படம், நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் கட்டுது. படம் மூவி மாஸ் நல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு பாவிஜய் சார் வந்துட்டு சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருமே மாஸ் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சார், ஜீவா சாரோட நடிப்பு மாஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, மாஸ் பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நைஸ். எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பாட்டுமே வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சித்த வைத்தியத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கு, மாஸ். தேங்க்யூ. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சித்த மருத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மருந்துலாம் சீக்கிரமாக கெட்டுரும், ஸோ இது இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அர்ஜுன் ரோல் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜீவா ரோலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா சென்டிமெண்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து சித்தா தாண்டி ஓடணும்னு நினச்சதை விட ஒரு அம்மாவுக்காக இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓடுறது நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். பார்க்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகிறது, நம்ம நிறைய மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம ஹெல்த் லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா மொத்தமாக சித்தாக்குள்ளே போகலாம் அப்படின்றது தான் அந்த படத்தோட கான்செப்ட். ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படம் பயங்கரமா இருக்கு. நல்ல ஒரு கியூர் ஆர்வமா இருக்கு, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்குற மாதிரி இருக்கு. அதாவது சித்த மருத்துவத்தை எப்படி நம்ம இந்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு வரணும், மறக்காம எப்படி பார்க்கணும் அப்படின்றத நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது கிராஃபிக்ஸ் தான் ஆக்சுவலி, பட் அதுக்கு நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியாது. பட் எல்லாமே நேச்சுரலாக நடந்த மாதிரி தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு. அர்ஜுன் சாரோட பயங்கர ஆக்டிங். அதாவது அவரோட அந்த ஓல்டு மூவியோட இப்போ வந்தது பயங்கரமா இருக்கு. அவருக்காகவே பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்ம ரெட்ரோ சாங்ஸ், அதாவது எண்ணினிய பொன்னில சாங் போட்டிருந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சு. நாங்களாம் தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடிட்டு. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது அதாவது நம்ம தலைமுறை சித்த மருத்துவத்தை நெக்ஸ்ட் தலைமுறைக்கு எப்படி நம்ம கடத்தணும் அப்படின்றது மெசேஜ் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க பாவிஜய் சார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் எல்லாருமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு சார், படம் நல்லா இருந்தது. ஜீவாவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மூவி ஆஃப் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் தான் சார். ஸோ ரொம்ப கம்ப்ளீட் பேக்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. மூவி பொறுத்த வரைக்கும் செம்ம த்ரில்லிங்காக தான் போச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல, ரொம்ப நல்லாவே போச்சு. முக்கியமாக இதில் வந்து மெடிசனை பற்றி ரொம்ப எடுத்து சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவம் அப்படின்றத இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து யாருமே பெருசாக எடுக்கிறது கிடையாது. எல்லாம் இங்கிலீஷ் மருந்தில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த மூவியில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு விழிப்புணர்வாகவே எல்லாருக்கும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற ஒரு மூவியாகவும் இருக்கும். எல்லாருமே இதை பார்க்கலாம். பேசிக்காக இதில் அர்ஜுன் சாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இது ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். பார்த்தோம், வேற லெவலில் இருந்துச்சு சாங்கு. அதில் தான் ஒரு லவ் ஸ்டோரியே கிரியேட் ஆன மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபீல் ஆச்சு. செம்மையாக இருந்தது அந்த இடத்துல.
அர்ஜுன் சார் ஆக்டிங் நார்மலாகவே சொல்ல தேவை அவருக்கு. செம்ம வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல். கண்டிப்பாக நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சொல்லணும்னா வேற மாதிரி தான் சொல்லணும். ஒரு பேய் படம்னு சொல்லி இதை உள்ள வந்து ஒரு மருத்துவத்தை காட்டி எல்லாமே டோட்டலாக இது பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சு மூவி பார்க்க. படம் நல்லா இருந்துச்சுங்க. ஜீவா சாருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஸ்ட்ராங் கதாபாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் நிறையா காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா ஸ்டோரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளாஷ்பேக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா பார்ட் 1ல ஓகே நிறைய பயமுறுத்துற மாரி அந்த பங்களாவில் நிறைய ரொமான்ஸ் விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து காமிச்சிட்டு மேபி பார்ட் 2ல வந்து ஃப்ளாஷ்பேக் அதுமாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். மற்றபடி படம் முடிச்சுட்டாங்க ஒரே இதுலேயே பார்ட்லேயே. அந்த மெசேஜ் வந்து அதுதான், சித்த மருத்துவம் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இங்கிலீஷ் மருந்து தேடி போகிறாங்க. ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை வந்து நம்ம இன்னும் விரும்பி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது மருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய வியாதிகளுக்குலாம் சித்த மருத்துவம் வந்து எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறது இது. ஸோ இதில் என்னென்னா வந்துட்டு அந்த பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைமில் ஒரு சித்த மருத்துவர் வந்து ஒரு சில வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வெளிவர விடாமல் அந்த டைமில் இருந்த ரூல் பண்ணியிருந்தவர் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் பர்சன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை அவரை சாவடிச்சுட்டு இவர் வந்து பேர் எடுத்துக்கணும். அது மாதிரி எத்தனையோ பேர் தெரியாதவங்க கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் வேற யாரோ பேர் எடுத்துட்டு கூட இன்னைக்கு மருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதை வந்து காமிக்கணும் ஒரு இன்டைரக்ட் வேலை அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. அது இந்தியன் மெடிசின் சொல்ல முடியாது. அதுவும் ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் மெடிசின் தான் நம்ம சொல்ல முடியும். அது ஆக்சுவலி ஏன்னா வந்துட்டு இந்தியன் மெடிசன்றது சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் தான் இந்தியன் மெடிசனில் வரும். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிங்க இப்போ கூட ட்ரெண்டில் கூட இந்த கோவிட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த நிலவேம்பு கஷாயம்லாம் குடிச்சு தான் நிறைய பேர் கோவிடே வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க, வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ இந்த அளவுக்கு வந்து சித்த மருத்துவம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு. ஸோ இங்கிலீஷ் மெடிசனில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் இங்கிலீஷ் மெடிசனை நம்புறாங்க. பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் சித்த மருத்துவத்தை தான் மாற்றுவேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து எப்படி சொல்கிறது இது குறை அது குறைன்னு சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக அவர் ரொம்பவே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாஸ்ட் சீன்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி இது 2வது வாட்டி இந்த படம் பார்க்குறேன். ஸோ எனக்கு லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸே வர மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்களா. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது.